உடல்நலக்குறைவு காரணமாக நேற்றிரவு உயிரிழந்த தமிழரசு கட்சியின் மூத்த பெருந்தலைவர் சம்பந்தனின் உடல் இறுதி கிரிகைகளுக்காக சொந்த ஊரான திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படவுள்ளது. அன்னாரின் உடல் கொழும்பில் மலர்ச்சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட பின்னர் நாடாளுமன்றத்திலும் ஒரு நாள் அஞ்சலிக்காக வைக்கப்படும். அதன் பின்னர் சம்பந்தனின் உடல் திருகோணமலைக்கு எடுத்துச் செல்லப்படும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜவரதோதயம் சம்பந்தன் நேற்றிரவு 11 மணியளவில் காலமானார். அவர் உடல்நலக்குறைவால் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்தார். இலங்கையில் மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த மூத்த தலைவர் இரா சம்பந்தன் 91வது வயதில் உயிர் நீத்தார். 1977 முதல் 1983 வரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அவர் பின்னர் 2001ஆம் ஆண்டு முதல் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார். 2015 செப்டம்பர் மாதம் 3ஆம் திகதி முதல் 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் திகதி வரை இலங்கையின் எதிர்க்கட்சித் தலைவராகவும் பதவி வகித்தார். இந்த நிலையில் அன்னாரின் பூத உடல் அஞ்சலிக்காக கொழும்பில் மலர்ச்சாலையில் வைக்கப்பட்டு அதன் பின்னர் இறுதிக்கிரிகைகளுக்காக அவரின் சொந்த ஊரான திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.